ஆரணியில் திமுக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி விவசாயிகள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளான விவசாய கடன் தள்ளுபடி, விலை மானியம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு அங்கப்பிரதட்சணம் செய்து அவர்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். விவசாயத்தை தூக்கி நிறுத்துவதற்காக தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதி முதல்ல 33 பயிர் கடன், நகை கடன், மகளிர் கடன் 3 கூட கடன் தள்ளுபடினாங்க. எதுவுமே பண்ணல. தேர்தல் அறிக்கை 34ல சுகர் மில் நிலுவைத் தொகை, போலூர் தரணி சர்க்கரை ஆலை, அருணாச்சலம் சர்க்கரை ஆலை வந்து பார்த்தா நிலுவைத் தொகை 250 கோடி நிலுவைத் தொகை பெற்று தருவதாக சொன்னாங்க. இல்ல. தனிநபர் பயிர் காப்பீடுன்னு சொன்னாங்க. இல்ல. தேர்தல் அறிக்கை 43 100 நாள வந்து 150 நாளா சொன்னாங்க. இடப்பெயர்வு இல்லாமல் இருப்பதற்காக கிராமத்துல கழங்கட்டு தங்கத்துக்காக 100 நாள் வேலையை வந்து 150 நாள் வழங்கணும்னு சொன்னாங்க. 100 நாள் 50 நாள் தான் வேலை கொடுத்தாங்க. தேர்தல் அறிக்கை 44ல விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் விளை நிலங்கள் எடுக்க மாட்டேன்னாங்க. உலகம் முழுவதும் பல போராட்டங்கள், விவசாய போராட்டம் நடக்குது. டெல்லியில் கூட நடக்குது. ஆனா இங்க நடந்த போராட்டத்தில் தான் விளை நிலங்களை தரமாட்டோம் என்று சொன்ன விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்துல போட்டது திமுக அரசு தான். ஆகவே வேளாண்மைக்கு பட்ஜெட்ல 1% கூட ஒதுக்காத நிலையில் தான் விவசாயியுடைய வருமானம் -1.5 விழுந்து போய் விவசாயிகள் எல்லாம் வந்து பார்த்தா நகரத்துறைக்கு போகும்போது அமைச்சர்கள் வளமாதுன்னு சொல்றாங்க. தேர்தல் அறிக்கை 53 தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல.